வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். லேவியராகமம் 12ஆம் அதிகாரத்தில் குழந்தையை பெற்றெடுத்த ஒரு தாய் தன்னை எப்படி சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஆண்டவர் சில கட்டளைகளை கொடுக்கின்றார். வேதத்தை இன்று படிக்கும் நவீன கால மக்கள் குழந்தையை பெற்றெடுத்த ஒரு தாய் தீட்டானவள் என்று படிக்கும்போது அதிர்ந்து போகின்றார்கள், ஆச்சரியப்படுகின்றார்கள். ஆனால் நண்பர்களே, வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வார்த்தைகளை நாம் கவனமாய் படிக்க வேண்டும். இந்த தாயானவள் ஏதோ ஒரு பாவி என்றோ கர்த்தருடைய பார்வையில் பரிசுத்தம் இல்லாதவள் என்றோ அழைக்கப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் குழந்தையை பெற்றெடுப்பது என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பல ஆசீர்வாதங்களில் ஒரு ஆசீர்வாதமாகும். 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது சற்று தெளிவு பெற முடியும். இந்த தாயானவள் சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவையும் தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது தேவனுடைய ஆலயத்தில் அவள் வரக்கூடாது. 7 நாட்கள் இப்படியாக அவள் விலகி இருக்க வேண்டும். ஆனால் சுத்திகரிப்பின் முறைமைகளை அவள் பின்பற்றின பிறகு மறுபடியும் தேவாலயத்திற்குள்ளே அவள் பிரவேசிக்க முடியும். இப்படி இருந்தும் நவீன கால மக்கள் இந்த விளக்கங்களாலே திருப்தி அடையாமல் போகலாம். வேதத்தில் பெண்கள் அநியாயமாய் நடத்தப்படுகிறார்கள் என்று சிலர் வாதாடலாம். ஆனால் பாருங்கள், வேதம் பரிசுத்தமற்ற பாவ சுபாவத்தை தான் கண்டிக்கின்றது. அதாவது தேவனுடைய மக்கள் தங்கள் பரிசுத்தத்தை இழந்து போகாமல் இருக்க கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் தீட்டுப்படுவது என்பது வாழ்க்கையின் சாதாரணமான ஒரு காரியமாகும். இன்று கூட ஏதாயிலும் அசுத்தமான காரியத்தை நாம் தொட முடியும். அதனாலே நாம் அசுத்தம் அடைய முடியும், இல்லாவிட்டால் தீட்டு அடைய முடியும். ஏதோ ஒரு அசுத்தமான காரியத்தை ஒருவர் தொட்டு விட்டதினாலே, இல்லாவிட்டால் அசுத்தமான காரியம் அவருடைய ஆடையின் மேல் விழுந்து விட்டபடினாலே நாம் அப்படிப்பட்ட மனிதர்களை மதிக்காமல் போவது கிடையாது. அவர்களையோ அவர்களுடைய ஆடைகளையோ சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்லுகின்றோம். அதே போல குழந்தையை பெற்றெடுத்த ஒரு தாய் வேதத்தின்படி அவள் பரிசுத்தம் இல்லாதவளோ, இல்லாவிட்டால் பாவியோ, இல்லாவிட்டால் ஒரு மனுஷியே அல்ல என்றோ, மற்றவர்களால் உதாசீனப்படுத்தப்படலாம் என்றோ வேதம் சொல்லவில்லை. உண்மையில் வித்தியாசமான ஒன்றை தான் ஆண்டவர் இங்கே கற்றுக் கொடுக்கின்றார். அதாவது குழந்தையை பெற்றெடுத்த தாய் அவள் பிள்ளை பெற்றெடுத்த உடனே சரிவர நடத்தப்பட வேண்டும், கவனிக்கப்பட வேண்டும், இரக்கத்துடன் அவள் நடத்தப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார். உதாரணமாக, பிள்ளை பெற்றெடுத்த உடனே தேவாலயத்துக்கு வரும்படியாக கட்டாயப்படுத்தப்படக்கூடாது. சாதாரணமான வேலைகளை, வீட்டு வேலைகளை செய்ய கட்டாயப்படுத்தப்படக்கூடாது. அவளை தீட்டுள்ளவள் என்று அழைப்பதன் மூலம் ஆண்டவர் உண்மையில் மற்றவர்கள் அவளை தவறாக பயன்படுத்தாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவளுக்கு சரிவர உறக்கமும் ஓய்வும் தரப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். தீட்டு என்ற வார்த்தை இன்றைக்கும் அநேகரால் முற்றிலும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றது. இயேசுவின் காலத்திலே வாழ்ந்த பரிசேயர்கள் இந்த வார்த்தையை முற்றிலும் தவறாகவே புரிந்து கொண்டார்கள். ஆகவே பெண்களையே பாவிகளாகவும் மதிக்கப்படக்கூடாதவர்களாகவும் அவர்கள் நினைத்தார்கள். பாருங்கள், இன்றைக்கு பண்டைய கால இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் எப்படி நடத்தினார்கள், விசேஷமாக தங்களுடைய தாய்மார்களை எப்படி நடத்தினார்கள்
என்று முழுமையாக நமக்கு தெரியவில்லை. ஆகவே ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கட்டளை கொடுத்தார் என்று நமக்கு முழுமையாக புரியவில்லை. ஆனால் வேதத்தின் மற்ற பகுதிகளிலிருந்து நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றோம். ஆகவே இந்த கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தபடியினால் ஆண்டவரை இதை வைத்து தவறாக புரிந்து கொள்ள நமக்கு வாய்ப்பில்லை. மற்ற எல்லா பகுதிகளிலிருந்தும் நாம் நன்றாய் அறிந்திருக்கின்றோம், நம்முடைய தேவன் நியாயமானவர், இரக்கமுள்ளவர், கரிசனை உள்ளவர், பெண்களை உதாசீனப்படுத்தாதவர். ஆகவே இந்த பகுதியிலும் ஆண்டவரை தவறாக புரிந்து கொள்ளாதபடிக்கு நாம் கவனமாயிருக்க வேண்டும். பண்டைய காலத்தின் மனிதர்களுடைய ஏதோ ஒரு தவறான எண்ணத்தை கர்த்தர் இங்கே சரிப்படுத்துகிறார் என்றுதான் நாம் இந்த இடத்தில் வேதத்தை படிக்கின்ற நவீன கால மக்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக இப்படிப்பட்ட கட்டளையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கின்றோம்? நண்பர்களே, தேவன் நம்முடைய எல்லா வாழ்க்கையின் பகுதிகளை குறித்தும் அவர் கரிசனை உள்ளவராயிருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்கின்றோம். சில நேரங்களில் விசுவாசிகள் தேவன் தங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலிருந்து நீக்கப்பட முடியும் என்று நினைக்கின்றார்கள். அதாவது ஆண்டவர் வெறும் ஆலயத்திற்கும் ஜெப நேரத்திற்கும் வேதத்தை வாசிக்கும் நேரத்திற்கு மட்டும்தான் தேவைப்படுகின்றார். மற்ற எல்லா வாழ்க்கையின் பகுதிகளுக்கும் நேரத்திற்கும் தேவன் முற்றிலும் சம்பந்தம் இல்லாதவர் என்று நினைக்கின்றார்கள். இது உண்மை அல்ல. பாருங்கள், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பரிசுத்த ஜனமாக உருவாக்கி கொண்டு வந்து கொண்டிருந்தார். அதாவது மற்ற தேசங்களை காட்டிலும் வித்தியாசமான தேசமாய், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேசமாய் உருவாக்கி கொண்டு வந்தார். ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் வெறும் ஆவிக்குரிய காரியங்களில் மாத்திரம் வித்தியாசமானவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. மாறாக சாதாரணமான அனுதின காரியங்களிலும் அவர்கள் வித்தியாசமானவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே வாழ்க்கையின் எல்லா பகுதிகளை குறித்தும், குழந்தையை பெற்றெடுக்கும் ஒரு பெண்ணுடைய விஷயத்திலும் ஆண்டவர் தம்முடைய கட்டளைகளை கொடுத்தார். இன்றைக்கும் ஒரு விசுவாசியானவர் தன்னுடைய இருதயத்தை மாத்திரம் இயேசுவுக்கு அர்ப்பணிப்பது கிடையாது. ஆனால் தன்னுடைய சரீரத்தையும் நேரத்தையும் குடும்பத்தையும் வேலையையும் தன்னுடைய திருமண வாழ்க்கையையும் தன்னுடைய வாழ்க்கையின் சகல காரியங்களையும் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்கின்றார். கிறிஸ்து எல்லாவற்றின் மேலாக ஆண்டவராயிருக்கின்றார். கிறிஸ்து எல்லாவற்றை குறித்தும் பேசுகின்றார். ஒரு விசுவாசியானவர் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகின்றார். இன்றைக்கு விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவர் தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளை குறித்தும் பேசுகிறதையும், தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளை குறித்தும் தங்களை வழிநடத்துகிறதையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.